அதாவது செல்ஃபோன் திருடிட்டு போகிறாங்கன்றது வாடிக்கையான ஒரு விஷயம். இப்போல்லாம் காவல்துறைக்கும் காப்பீட்டுத்துறைக்கும் ஒரு சவால் ஒன்று இருந்துச்சு. செல்ஃபோன் டவர் திருடினான். டவரில் இருக்கிற முக்கியமான காம்போனன்ட்ஸ்லாம் எடுத்துவான். ஒரு ப்ரொவைடர் மட்டும் தன்னுடைய மிஷினரிஸை வைக்கலை. எவ்வளோ நாள் தான் செல்ஃபோனை பிடிக்கிட்டு போய் மாட்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோன் டவர் மேலே ஏறி இதை கேட்டாங்க. இதுக்கு மூளையாக செயல்பட்டவர் நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிற ஒருத்தர். பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடு பங்களாதேஷ், மியான்மார், இந்த பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி நாட்டில் விற்றுருவாங்க. எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்க முடியாது, கண்டுபிடித்து தீருவார்கள். வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு பதிவு. இந்த பதிவு மறக்க முடியாத குற்றங்களில் ஒரு காமெடியான பதிவு. அதாவது செல்ஃபோன் திருடிட்டு போகிறாங்கன்றது வாடிக்கையான ஒரு விஷயம். இப்போல்லாம் அது செல்ஃபோன் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான செல்ஃபோன் திருடப்படுது இந்தியா முழுவதும். கிடைச்சா உண்டு, கிடைக்கலனா இல்லை. அதான் ரொம்ப நாளாகவே காவல்துறைக்கும் காப்பீட்டுத்துறைக்கும் ஒரு சவால் ஒன்று இருந்துச்சு. அந்த சவால் என்னன்னு கேட்டால் சிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு. செல்ஃபோன் டவர் திருடினான் ஒருத்தன். இது செல்ஃபோன் கம்பெனிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. செல்ஃபோன் டவர்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி டவரையே போய் தூக்கிட்டு போயிட மாட்டார். டவரில் இருக்கிற முக்கியமான காம்போனன்ட்ஸ்லாம் எடுத்துருவாங்க. அதில் நீங்கள் அனுப்புகிற சிக்னல், அந்த சிக்னலை வாங்கி திருப்பி இன்னொருத்துக்கு அனுப்புறது, அங்கேருந்து ஒரு சிக்னல் வரும், அந்த சிக்னல் வாங்கி உங்கள் ஃபோனுக்கு வர்றது, இந்த மாதிரி சில டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும். ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்னு நான் சொல்ல விரும்பலை. இதை பேன் இந்தியானா இந்தியா ஃபுல்லாக ஒரு கும்பல் என்ன பண்ணுறாங்க, இதை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு யார் சர்வீஸ் ப்ரொவைடரோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சிக்னல் இல்லை அனுப்போம். இது மாதிரி ஊறப்பட்ட சிக்னல் இல்லை, அது அப்புறம் நெட் இல்லை, இன்டர்நெட் வரல, இப்படி எல்லா விதமான கம்ப்ளைண்ட்டும் டெய்லி போவோம். நம்மால் வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ப்ரொவைடராக மாற்றுவாங்க. ஒரு டவரில் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொவைடர் மட்டும் தன்னுடைய மிஷினரிஸை வைக்கலை. டவரை எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க பார்த்துட்டு எவ்வளோ நாள் தான் செல்ஃபோனை பிடிக்கிட்டு போய் மாட்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோன் டவர் மேலே ஏறி இதை கேட்டு பேன் இந்தியா. அது வடநாட்டவர், எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் சேர்ந்து. இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மூளையாக செயல்பட்டவர் நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிற ஒருத்தர். இதில் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடு பங்களாதேஷ், மியான்மார், இந்த பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி நாட்டில் விற்றுருவாங்க. அவங்க சின்னதாக சாஃப்ட்வேரை மாற்றிட்டு அவங்க ஊரில் இது பண்ணிப்பாங்க. இதை தமிழக காவல்துறையும் இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அமைப்பும் ஒரே டைம் சைமல்டேனியஸாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட இதுக்காக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி கடந்த மாதம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதில் முக்கியமாக நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் தமிழக காவல்துறையுடைய திருவாளர் டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள். அவர் இதை ஒரு முனைப்பாகவே எடுத்து செயல்பட்டு இதை இந்தியா மற்ற மாநிலங்களில் இருக்கிற காவல்துறை தலைவர்களும் பண்ணாங்க. தமிழ்நாடு போலீஸ் இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க, கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க. இப்போது அந்த செல்ஃபோன் டவர் இது பயங்கர காமெடி எனக்கு. அவன் எப்படி நினைக்கிறான் பாருங்கள் குற்றங்கள் என்ன. ஆனால் அடிக்கடி நான் சொல்கிற ஒரு வார்த்தை ஒன்று தான், எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்க முடியாது, கண்டுபிடித்து தீருவார்கள். இது கிரிமினாலஜி தியரி அது. அதனால் செல்ஃபோனில் இனிமேல் சிக்னல் வரலைன்னா என்ன பண்ணுங்க, பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் டவர் இருக்கான்னு பார்த்துங்க, டவர் வேலை செய்யாதான்னு போய் பார்த்துங்க. ஒரு டவருக்கு கீழே நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பலை. அந்த டவரில் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் தான் உங்கள் சிக்னல் போகும். நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி சிக்னல் வரலன்றதா அவர் ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்தில் டவர் இருந்தால் தானே முடியும். ஸோ தமிழக காவல்துறைக்கு ஒரு பாராட்டுகளோடு இந்த குற்றப்பதிவை சமர்ப்பிக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.